கடவுள் வாழ்த்து. அதாவது இந்த உலகம் படைக்கப்பட்டது இறைவனால் அப்படிங்கிறனால திருவள்ளுவர் அழகாக கடவுள் வாழ்த்து அப்படிங்கிற அதிகாரத்தை முதல் அதிகாரமாக கொண்டு வச்சிருக்காரு. அது என்னன்னு பார்ப்போம். கடவுள் வாழ்த்து அதிகாரம் 1. புகழுக்குரிய படைத்தவனை வணங்குதல். குறள் 1. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. எல்லா மொழிக்குமே முதல் எழுத்து அகரம். அதுபோலதான் இந்த உலகம் படைத்தவனை முதலாக கொண்டுள்ளது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. குறள் 2. கற்றதனால் ஆய பயனன்கூழ் வாழறிவான் நற்றால் தொழாரெனின். கற்ற கல்வியில பயன் என்ன அப்படின்னா இறைவனடிய வணங்குவதே ஆகும். இல்ல அப்படின்னா கற்ற கல்வியினால என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாரு. கற்றதனால் ஆய பயனன்கொள் வாழறிவான் நற்றால் தொழார் எனின். குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். நெஞ்ச மலர்ல வாழும் இறைவனோட திருவடியை நினைப்பவர் நெடுங்காலம் வாழ்வார் அப்படின்னு சொன்னாரு. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். 4வது குறள். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. விருப்பு வெறுப்பு அற்ற இறைவனை நினைப்பவருக்கு என்னைக்குமே துன்பம் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. 5வது குறள். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவனோட புகழ் பாடி வாழ்பவர் அறியாமையால வரும் இன்பம் துன்பம் சேர்வது கிடையாது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. 6வது குறள். பொறிவாயில் ஐந்தவத்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். ஐம்புலனை அடக்கி பொய்மையற்ற ஒழுக்க நெறியில வாழ்பவரே நெடுங்காலம் வாழ்வார். பொறிவாயுள் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். 7வது குறள். தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தாக்கள்ளால் மனக்கவலை மாற்றல் அரிது. ஒப்புமை இல்லாத இறைவனை நினைக்காதவருக்கு மனக்கவலை மாறுவதே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. தனக்குவமை இல்லாதான் தால் சேர்ந்தார்களால் மனக்கவலை மாற்றல் அரிது. 8வது குறள். அறவாளி அந்தணன் தால் சேர்ந்தார்களால் பிறவாளி நீந்தல் அரிது. அறக்கடலான இறைவனடிய வணங்காதவரோட வாழ்க்கை கடலவே கடக்க முடியாது, வாழ்க்கை கடலை கடக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அறவாளி அந்தணன் தால் சேர்ந்தார்களால் பிறவாளி நீந்தல் அரிது. 9வது குறள். கோளில் புரியில் குணமிழவே என் குணத்தான் தாழை வணங்கா தழை. கொள்கையற்ற உறுப்புகள் எப்படி பயனற்று போகுதோ அதே மாதிரி இறைவனுடைய திருவடியை வணங்காதவரோட தலை பயனற்றது அப்படின்னு சொல்றாரு. கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாழை வணங்கா தழை. 10வது குறள். பிறவி பெருங்கடல் நீந்துவா நீந்தார் இறைவன் அடி சேராதார். இறைவனடியே வணங்குபவரே பிறவி அப்படிங்கிற கடலை நீந்தி கடக்க இயலும் அப்படின்னு சொல்றாரு அழகா திருவள்ளுவர். பிறவி பெருங்கடல் நீந்துவா நீந்தார் இறைவன் அடி சேராதார். நன்றி, வணக்கம்.